ஓகே, இது ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷன். அன்ரூஃப் பை. ஸோ கால். இது வந்து நீங்கள் மேட்ச் பண்ணணும், எதுக்கு அப்புறமா எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நான் ஆடியோ ப்ளே பண்ணிடுறேன். ஆக்சுவலி இது நீங்கள் மேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேட்டு செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் முன்னாடியே ஆடியோ ப்ளே பண்ணிடுறேன், நீங்கள் கேட்டுட்டு மேட்ச் பண்ணுங்கள். Firma Hölke, guten Tag. பண்ணீங்களா? சொல்றீங்களா எதுன்னு? Firma Holke, Guten Tag, Sie sprechen mit Tom Müller. ஸோ இங்கே என்ன வரும்? வெரி குட், சூப்பர்மா. ஸோ Guten Tag, hier ist Claudia Lang. Ich habe Ihre Anzeige gesehen. Sie suchen einen Secretary. சார், நான் உங்களோட ஆடு படிச்சிருக்கேன், நீங்கள் செக்ரட்டரிக்காக பார்த்துட்டு தேடுறீங்க. ஸோ எனக்கு வந்து அந்த இதில் கொஞ்சம் கொஷின்ஸ் இருக்குது, கேட்கலாமான்னு கேட்குறாங்க. Okay, tut mir leid, da kann ich Ihnen nicht helfen. I'm sorry, அந்த விஷயத்துல என்னால ஹெல்ப் பண்ண முடியல. Sie müssen mit Frau Selmisch sprechen. Frau Selmischோட நீங்க பேசணும் அப்படின்றாங்க. ஸோ இது என்னது? வெரி வெரி குட், சூப்பர். ஸோ இவங்க என்ன சொல்ல? Entschuldigung, das habe ich nicht verstanden. சாரி, எனக்கு புரியல. Können Sie den Namen bitte wiederholen? அந்த நேம் மறுபடியும் சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. செல்மிஷ், ஸோ ஸ்பெல்லிங் சொல்றாங்க. அடுத்தது வெரி குட். ஸோ danke, können Sie mich bitte Frau Selmisch verbinden? ஸோ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்களா, கால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அவங்க மேம் கிட்ட அப்படின்றாங்க. Frau Selmisch ist heute leider nicht da. ஸோ இன்னைக்கு அவங்க வரல, unfortunately she is not here. Können Sie morgen noch einmal anrufen? நாளைக்கு ஒரு தடவை கால் பண்ணுறீங்களா? Okay. Yeah, natürlich, of course. Können Sie mir die Durchwahl Frau Selmisch geben? So, Frau Selmischோட direct number எனக்கு தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. Yeah, das ist die 4319. Very good. Vielen Dank. Bitte auf Wiederhören. Auf Wiederhören. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே வந்து நம்ம நேரடியாக பார்க்கும்போது பாய் சொல்லும்போது ஆஃப் வீடர் ஜேஹன் சொல்லணும். டெலிஃபோனில் வந்து நீங்கள் பாய் சொல்லும்போது ஆஃப் வீடர் ஹோரன் சொல்லணும். சரிங்களா? வெரி குட், நல்லா பண்ணீங்க, சூப்பர். அடுத்தது இந்த மாதிரி சில கால்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, ஜி மெல்டன் ஜி ஷாம் டெலிஃபோன், ஃபோன் எடுத்த உடனே நீங்கள் என்ன சொல்வீங்க? இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒருவேளை ஹாஸ்பிட்டல் ஃபோன் வந்துச்சுன்னா என்ன சொல்வீங்க? குட்டன் டாக், குட் டே, என்னோட நேம் இதுன்னு சொல்வீங்க, இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்வீங்க அப்படிங்களா? அதே மாதிரி தான் குட்டன் டாக், மை நாம இஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஜி மோஸ்டன் eine bestimmte Person sprechen. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சனோட நீங்கள் பேசணும்னா இந்த மாதிரி கேட்கணும். கார்னிஷ் பிட்டர் Frau Selmisch இல்லை ஹெரன் ஸ்பெஷன். ஒரு நிமிஷம் வேணா. ஹலோ ஹலோ ఏంటి లేదు.
தினஸ் ஒரு இட்லி சொல்லுங்களா? ஸோ கானிஷ் பிட்டர் மிட் ஃப்ரௌ இல்லை ஹெரன் இவங்களோட பேசலாமா? ஃப்ரௌ லேடிக்கு, மிஸ்டருக்கு ஹெரன் சொல்லிட்டு அவங்க நேம் சொல்லிட்டு ஸ்ப்ரெஷன் பேசலாமா அப்படின்னு. தி மஸ்டன் எட்வஸ் ஃப்ராகன் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கு கேட்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு கானிஷ் ஜி எட்வஸ் ஃப்ராகன் கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங் அப்படின்னு. ஜி ஹாப எட்வஸ் நிஷ் ஃபர்ஸ்டாண்டன் உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா என்ஷூல்டிகும் வி பிச்சர் அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை ஸ்பெல்லிங் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கர்னன் சி தஸ் புக்ஸ்டாபியரன் குட் யூ ப்ளீஸ் ஸ்பெல் பண்றீங்களா அப்படின்னு, புக்ஸ்டாபியர்னு ஸ்பெல் பண்றீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு. ஸோ ஃபெராப்ஷீடன் கடைசியில் பாய் சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? விelen Dank இல்லைங்களா? vielen Dank, auf Wiederhören, auf Wiederhören. பாய் சொல்றதுக்கு ஆஃப் விடஹோர். தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருந்துச்சுன்னா தேங்க்ஸ் சொல்லிட்டு ஆஃப் விடஹோர். சரிங்களா? இப்போ என்ன இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுது, இது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கார்னிஷ் எஸ்ஸி எட்ரஸ் ஃப்ராகன் ஏதாவது கேட்கலாமா அப்படின்னு டவுட்ஸ் இருக்கு கேட்கலாமா அப்படின்னு கேட்கறது. கார்னிஷ் பிட்டர் மிட் ஃப்ரௌ ஹெரன் ஸ்ப்ரெஷன் இவங்க கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்றது. ஸோ என்ஷூடிகும் இது எல்லாமே எல்லா இதுக்குமே இது யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ற டிபிக்கல் சிச்சுவேஷன் எல்லாம் பை ஹார்ட் பண்ணுங்க அப்படின்னு இவங்களே சொல்றாங்க. லேர்ன் அண்ட் சி சி ஹவுஸ் வெண்டிஷ் ஹவுஸ் வெண்டிங்னா பை ஹார்ட் பண்ணுங்க. நீங்க ஆக்சுவலி இந்த இதுவே பை ஹார்ட் பண்ணிட்டீங்கனாலே ஸோ இதே மாதிரி நீங்க ரெண்டு டயலாக் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஒன்று என்னன்னா கம்ப்யூட்டர் ஃபிர்மா அந்த கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை செய்றீங்க, ஸ்டாட்லர் கிட்ட பேசணும். நீங்க கால் பண்றீங்க, கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு கால் பண்றீங்க, அங்க ஸ்டாட்லரோட பேசணும். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, ஒரு டவுட் இருக்கு. இந்த அந்த ஆப்போசிட் சைடு என்னன்னா நீங்க அங்க ஒர்க் பண்றீங்க, ஸ்டாட்லரோட அவங்க லைன் வந்து ரொம்ப பிஸியா இருக்கு. ஸோ ஆனா ஹர் மாவர் வந்து உங்க கேள்விக்கு பதில் சொல்லலாம், நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணட்டுமா அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன். இன்னொன்று வந்து நீங்கள் லாங்குவேஜ் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க, லாங்குவேஜ் ஸ்கூலுக்கு கால் பண்ணுறீங்க அண்ட் எக்ஸாம்க்காக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இங்கே வந்து ஆப்போசிட் சைடு நீங்கள் அந்த சைடு இருக்கிறவங்க என்னன்னா நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க லாங்குவேஜ் ஸ்கூலில், உங்களுக்கு எப்படின்னு இதெல்லாம் தெரியாது, ஆனால் ஹர் கிராமர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே சேம் இதே சிச்சுவேஷன் இதே மாதிரி வரும். கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் இதுக்கு எழுதிடலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமே எனக்கு ஒரு டைலாக் எழுதிட்டு இந்த மாதிரி ஒரு டைலாக் இல்லை இந்த மாதிரி ஒரு டைலாக் எழுதிட்டு நீங்கள் வந்து எனக்கு அனுப்பணும். வாட்ஸ்அப்பில் குரூப்பில் அனுப்பிடுங்க. சரிங்களா? ஓகேவா? Okay, jobs rund ums Jahr. So jobs around the year. Okay, so என்ன மாதிரி ஜாப்ஸ் இருக்குன்னு இந்த டெக்ஸ்ட் படிச்சா உங்களுக்கு தெரிஞ்சிடும். யாராச்சும் படிக்க முடியுமா இல்ல? ஸோ படிக்க முடியும்னா படிங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லிடுங்க, நான் படிக்கிறேன், அவ்வளோதான். சரி, அக்டோபர் ஃபெஸ்டின் மென்ஷன் நான் எப்படி படிக்கிறேன், அட்லீஸ்ட் நீங்கள் படிக்க முடியாத நிலைமையில இருந்தாலும் ஜஸ்ட் நான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன் செக் பண்ணிக்கிங்க. அக்டோபர் ஃபெஸ்டின் மென்ஷன் Das Oktoberfest gibt es seit 1810. ஸோ இயர் எல்லாம் இப்படி தான் படிக்கணும். 1810 அப்படின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். ஸோ இங்கே வந்து
1810. நீங்கள் நம்பர்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கணும். இந்த 1 வீக்கில் வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் ஆல்ஃபபெட்ஸ் அதெல்லாம் தரோவாக படிச்சிடணும். ஒக்காபுலரி படிக்கணும். Es beginnt in September und dauert bis Anfang Oktober. Insgesamt 16 bis 18 Tage. ஸோ அக்டோபர் ஃபெஸ்ட் வந்து மின்ஷனில் நடக்குது. அது எப்போதுலேருந்து நடக்குதுன்னா 1810லேருந்து அந்த வருஷத்துலேருந்து நடக்குது. எப்போ ஆரம்பிக்கும்னா செப்டம்பர்லேருந்து ஆரம்பித்து பிகினிங் ஆஃப் அக்டோபர் வரைக்குமே 16 to 18 days வரைக்கும் இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும். Man kann essen und trinken und natürlich Karussell fahren. So one can eat and drink and of course அந்த ஜெயிண்ட் வீல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது கருசல். ஸோ அது ரைடு போகலாம். ஏடஸ் யார் காமன் ஓவர் 6 மில்லியன் பெசூக்கர். ஸோ எவ்ரி இயர் எத்தனை மில்லியன் விசிட்டர்ஸ் வராங்கன்னா 6 மில்லியன் விசிட்டர்ஸ் வராங்க. அதை பார்க்க கலந்துக்க. ஃபீல பெசூக்கர், பெசூக்கர்னாலே விசிட்டர். காமன் அவுக் ஹவுஸ் டெம் ஹவுஸ்லேண்ட், நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து எல்லாமே கூட வருவாங்க. Auf dem Oktoberfest arbeiten jedes Jahr 13,000 Menschen. So இந்த அக்டோபர் ஃபெஸ்ட்ல எவ்ரி இயர் வந்து 13,000 people வேலை செய்யறாங்க. ஸோ இது என்ன பிக்சர்? வெரி குட். ஓகே, அடுத்தது Weihnachtsmarkt in Dresden. Weihnachtsmarktனா கிறிஸ்மஸ் மார்க்கெட் இன் Dresdenல நடக்குது. ஸோ seit 1434 gibt es den Dresdner Weihnachtsmarkt, den Striezelmarkt. ஸோ வந்து 1434லேருந்து இந்த மார்க்கெட் இருக்காங்க. அதுக்கு என்ன Dresden Weihnachtsmarktன்னு சொல்லலாம், இல்லை Striezel மார்க்ட்னு கூட சொல்லுவாங்க. Er ist der älteste Weihnachtsmarkt in Deutschland. So it is the very oldest Christmas market in Germany and every year 2.5 million visitors வராங்க. Common 240 Handler verkaufen ihre Waren. ஸோ 240 ட்ரேடர்ஸ் வந்துட்டு அவங்களோட திங்ஸை சேல்ஸ் பண்ணுறாங்க அங்கே. eine Spezialität ist Dresdner Stollen. அதில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம இந்த பிரெட் லோஃப் மாதிரியே அந்த ஃப்ரூட்டில் செய்கிறது, ஃப்ரூட் லோஃப் கேக், ஃப்ரூட் கேக் மாதிரி. ஸோ aber es gibt auch andere Spezialitäten zum Essen und Trinken. இதை தவிர மற்ற நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ், ஃபுட்டு, ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். Der Markt ist von Ende November bis 24.12. täglich geöffnet. ஸோ இந்த மார்க்கெட் எப்போன்னா எண்ட் ஆஃப் நவம்பர்லேருந்து 24, அதாவது கிறிஸ்மஸ் டைம் வரைக்குமே. ஸோ கிறிஸ்மஸ் டைம் வரைக்குமே இந்த மாதிரி 24th வரைக்குமே நடக்கும், டெய்லி ஓப்பனாக இருக்கும். அப்புறம் இது என்ன பிக்சரு? ஓகே. நெக்ஸ்ட் Bregenzer Festspiele. ஸோ இது ஒரு கல்ச்சர் ஃபெஸ்டிவல். Das Kulturfestival gibt es seit 1946 und es findet jedes Jahr im Juli und August statt. ஸோ இந்த கல்ச்சர் ஃபெஸ்டிவல் எப்போன்னா 1946லேருந்து நடக்குது அண்ட் எவ்ரி இயர் ஜூலைலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இந்த நடக்கும். தி அட்ராக்ஷன் இஸ் தி பூனா இம் சே. ஸோ அட்ராக்ஷன், மெயின் அட்ராக்ஷன் என்னென்னா அந்த சீக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்டேஜ், பூனா ஸ்டேஜ். Es gibt Platz für 7,000 Zuschauer. ஸோ 7,000 ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். Jedes Jahr kommen circa 250,000 Besucher und sehen berühmte Opern. ஸோ டோட்டலாக எவ்ரி இயர் எத்தனை பேர் வராங்க? அப்ராக்சிமேட்டாக 250,000 விசிட்டர்ஸு வந்து அந்த ஒப்பேரா சாங்ஸ் இருக்கும், அதை பார்ப்பாங்க.
ஓகே. ஸோ இது எல்லாமே எங்க நடக்குது? இத பத்தி ஏதாவது நீங்க சொல்லணும்னா, இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே, டெக்ஸ்ட்ல மார்க் பண்ணிட்டீங்கனாலே, நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இத பத்தி சொல்லலாம். ஓ இஸ் தஸ் இது எங்க நடக்குது? ஒன் இஸ் தஸ் எப்போ நடக்குது? The since when site one gift us the since when it is அப்படின்னு எந்த வருஷத்துல இருந்து நடக்குது? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. எந்த வருஷத்துல இருந்து நடக்குது? வி ஃபீல் பெசுக்கர் காமன் ப்ரோயார். ஸோ எவ்வளோ விசிட்டர்ஸ் வராங்க? வாஸ் கேன் மன் டாட் மார்க்கன். அங்கே வந்து ஒருத்தர் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்கனாலே அந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லிடலாம். ஓகே. வெல்ஷர் ஜாப்ஸ் மார்க்கண்டி பர்சன் அண்ட் ஓரன்சி. ஸோ இந்த 3 பர்சனும் இங்க மேல இந்த ஃபெஸ்டிவல்ல எந்த இடத்துல வந்து வேலை செய்யறாங்க, எந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு மார்க் பண்ணும். ஓகே. ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு? பி இல்லம்மா, ஸ்டாட்டிஸ்ட். ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ இவர் வந்து அந்த ஸ்டேஜ் ஆக்டிங் இருக்கும் இல்லைங்களா? ஸ்டேஜ் ஆக்டிங் இவர் எதுவும் ஆக்டிங் எல்லாம் பண்ண போறது இல்லை. ஸ்டாட்டிஸ்ட்னா ஜஸ்ட் அந்த நடிக்கிற மாதிரி சும்மா நிக்கிற மாதிரி ஒருத்தர் வேணும். ஸோ அந்த மாதிரி அந்த ஜாபுக்கு. இவங்க யாரு? பி. கடைசியா இவங்க. ஓகே. இவங்க வந்து பிரசன்ட் ரைட். சரி. இப்போ என்னன்னா இந்த 3 பேரும் இந்த சென்டென்ஸ்ல இந்த சென்டென்ஸ் யார் சொன்னா? 3. The job is anstrengend. Amber is for in a field girl.
வேலை வந்து ரொம்ப எக்ஸாஸ்டிங்கா இருக்கும். ஆனா நான் வந்து நிறைய earn பண்ணுவேன். Die Arbeit macht Spaß, aber ich bekomme nicht viel Geld. ஜாப் வந்து நல்லா ஜாலியா இருக்கும். ஆனா கம்மியா earn பண்ணுவேன். Wir verkaufen viel und jedes Jahr wieder schon. So we are selling more and every year it is becoming more beautiful. நல்லா இருக்கு. ஸோ இந்த மூணுத்துல இந்த 3 பேர் யார் சொன்னான்றத மார்க் பண்ணணும். மறுபடியும் ஆடியோ ப்ளே பண்றேன். ஓகே. இவர் என்ன இந்த மூணுத்துல எந்த இது சொல்லியிருக்காரு? தெரியலையா? ஆமா, இந்த செகண்ட் லைன் இது சொல்லியிருக்காரு. ஸோ இவர் வந்து பர்சன் ஐன்ஸ்ன்றதுனால இங்க மார்க் பண்ணணும். ஓகே. ஓகே, இது யார் சொன்னா? இந்த ரெண்டு தான் இருக்கு. செகண்ட் பர்சன் என்ன சொன்னார்? தெரியலையா? வெரி குட். தேர்டு தான். ஓகே. கடைசியா இவங்க தான் சொல்லுங்க. ஓகே. இங்க வந்து ஜாப் வந்து ரொம்ப எக்ஸாஸ்டிங்கா இருக்கும். ஆனா நான் நல்லா earn பண்ணுவேன். ஸோ இன்னும் வேற ஏதாவது இந்த மாதிரி சீசனல் ஜாப்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதை ரிசர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்காகவே போல் இந்த பேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ப்ரொஃபஷனு ஜாப்ஸை பற்றி பேசணுன்னா நீங்கள் இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தி ஆர்பைட்டு, மார்க்ட், ஃபீல் ஸ்பாஸ். நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க்கு இல்லை ப்ரொஃபஷன், ஆர்பைட்டு இல்லை ப்ரொஃபஷன். தி பெரூஃப் மார்க்ட் ஃபீல் ஸ்பாஸ்ன்னு சொல்லலாம், இல்லை கைனன் ஸ்பாஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? தி ஆர்பைட் இஸ் இன்டரசான்ட், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்ல குட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்ல வந்து அன்ஸ்ட்ரெங்கன், எக்ஸாஸ்டிங்கா இருக்கு. இல்லைன்னா நாட் எக்ஸாஸ்டிங்கா இருக்கு. டால், கிரேட்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கெல்லாம் நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம்.
டேஷ் finde ich gut எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இஷ் டேஷ் கன் எது பிடிச்சிருக்குன்றதுக்கு இந்த 3 லைன் சொல்லலாம். Der Chef, die Chefin, மேல் பாஸுக்கு வந்து der Chef, ஃபீமேல் பாஸ்னா die Chefin, கொலீக்ஸ் அப்படின்னா மேல் கொலீக்ஸ், ஃபீமேல் கொலீக்ஸ்னா die Kolleginnen und Kollegen, மேல் கொலீக்ஸ், sind nett, freundlich, ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ich verdiene viel, ஃபீல்னா நிறைய ஏர்ன் பண்றது, ஃபர்டினா ஏர்னிங், ஃபீல்னா நிறைய, வேனிக்னா லிட்டில், நிக் சோ ஃபீல் இல்ல நாட் மச் அப்படின்னு சொல்றதுக்கு நிக் சோ ஃபீல் அப்படின்னு சொல்லணும். இஷ் கேன் கரியரை மார்க்கன், நான் வந்து என்னோட கெரியர் இம்ப்ரூவ் பண்ணலாம் இந்த இடத்துல, இல்லைன்னா நான் நிறைய டிராவல் பண்ண வேண்டியதா, இஷ் கேன் ஃபீல் ரைசன் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அதை பத்தி பேசுறதுக்கு டெலிஃபோன்ல கால் பண்ணீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும். So guten Tag, mein Name ist oder hier ist Sie sprechen mit. So ist Frau oder Herren da? So ist Frau. For example, நீங்க யாராச்சும் is Frau Asha da அப்படின்னா ஆஷான்றவங்க இருக்கிறாங்களா, ஈஸ்ட் ஹேர் ரவி டா அப்படின்னா ரவி அப்படின்றவர் இருக்கிறாங்களா, அங்க இருக்கிறாங்களா, அங்கன்றதுக்கு டா யூஸ் பண்ணும். இல்லைன்னா நான் இவங்க கிட்ட பேசலாமா, கார்னிஷ் பிட்டர் மிட் ஃப்ரவு ஆஷா ஸ்பிரஷன், கார்னிஷ் பிட்டர் மிட் ஹெரன் ரவி ஸ்பிரஷன். இல்லைன்னா கர்னன் சி மிஷ் மிட் ஃப்ரவு ரேஷ்மா ஃபர்பிண்டன், கால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இல்லை உங்களுக்கு எதாவது கொஷின்ஸ் இருக்குன்னா நான் எதாவது கேட்கலாமா, டவுட் கேட்கலாமா, கார்னிஷ் சி எட் வாஸ் ஃப்ராகன், இல்லைன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்கு, என்கொயரி இருக்கு, டவுட்டு என்கொயரி அந்த மாதிரி எல்லாத்துக்கும். können Sie mir die Durchfall von dash geben, டைரக்ட் நம்பர். ஸோ können Sie bitte noch einmal sagen, இன்னொரு தடவை சொல்றீங்களா அப்படின்னு சொல்றதுக்கு noch einmal sagen, இல்லை Entschuldigung wie bitte, பாடன் கேட்கறதுக்கு können Sie das bitte wiederholen, இல்லை buchstabieren, ரிப்பீட் பண்றீங்களா இல்லை ஸ்பெல் பண்றீங்களா. Entschuldigung, das habe ich nicht verstanden, எனக்கு புரியல. கடைசியில சொல்லும்போது vielen Dank இல்லை herzlichen Dank, bye சொல்லும்போது auf Wiederholen. அதுக்கப்புறமா இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, மூமெண்ட் இல்லாததுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஹார்ட் வேர்ட் யூஸ் பண்ணும். மூமெண்ட் இருக்கிறதுக்கு வந்து இஸ்ட் வேர்ப் யூஸ் பண்ணும், சைன் வேர்ப் யூஸ் பண்ணும் சொல்லியிருக்கேன். அப்புறமா irregular verbs, ரெகுலர் verbs எல்லாம் எப்படி எண்ட் ஆகுது, ஜிஇ டி வரும், இந்த ஜிஇ இஎன் வரும், நடுவில் ஸ்பெல்லிங் சேஞ்ச், ஐஇஆர்என்ல முடிக்கிறதுக்கு வந்து கடைசியில டி வரும். ஓகே, ஸோ பர்ஃபெக்ட் மீன்ஸ் சைன், சைன் வேர்ப் யூஸ் பண்ணால் என்ன சொல்லியிருக்கேன், ஏலேருந்து பி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறதுக்கு வந்து நீங்கள் வந்து சைன் வேர்ப் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்பவுமே சைனு ஹாபன், இது கண்டிப்பாக மறக்கவே கூடாது நீங்கள். ஸோ எதுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஜிஇ கடைசியில் டி இல்லை இந்த மாதிரி மாற்று பாஸ்ட் டென்ஸ்க்கு மாற்றுறது வந்து பார்ட்டிசிப்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் பிளேஸ்ல ஹாபன் இல்லை சைன் யூஸ் பண்ணும். ஸோ இதெல்லாமே நீங்க கோ த்ரூ பண்ணாலே வந்து உங்களால திருப்பி ரீகலெக்ட் பண்ணிக்கலாம், ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதான். நாளைக்கு டியூட்டி இருக்காமா? ஓகே சரி. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இது வரைக்கும் இல்லை. டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கலாம். நீங்கள் ஆடியோஸ் எல்லாம் அடிக்கடி கேளுங்க.
டெக்ஸ்ட் படிங்க. ஒகேபுலரி மெயின் ஒகேபுலரி, அந்த ஸ்மால் ஒகேபுலரி நான் அனுப்பியிருப்பேன் நான் ஸ்டார்டிங்லேயே. ஒகேபுலரி நல்லா படிச்சுக்கோங்க. மீனிங் தெரிஞ்சாதான் நம்மளால இது பண்ண முடியும்.